ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான 1 பாட் தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிறோங்க. நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கிறோங்க. யாரா அது பெரிய ஆள் வாய்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை கை தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என் மகன். நான் தான் களைவேன் அரிசியை அப்படின்னு சொல்லி களையுது. ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் 1 பாட் ரைஸ்னால். அப்போ தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஏன்னா அதுக்கு வேறு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டிக்கலாம். வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்குங்க. நான் இஞ்சி சேர்க்கலை, ஏன்னா பாப்பா கொடுக்குறதுனால நான் இஞ்சி ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் நான் இஞ்சி சேர்க்கலை, வெள்ளைப்பூடு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. ஆட்டையானோன்னா தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கினாத்தான் அதில் டேஸ்ட் இருக்கும். அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் அரைச்சி சேர்க்கலை. அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சியை எடுத்து அதை அரைச்சி அதை கழுவி அது வேறு, அதனால நான் அரைச்சி சேர்க்கலை, கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். உப்பு நான் சாப்பாட்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் விடாமல் கிண்டிக்கிட்டே இருப்பேன், கிண்டிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, கிண்டட்டு ஆர்வமுள்ள பிள்ளைகளை நம்ம ஏன் கெடுக்கணும். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம்ல, அதனால் நல்லாயிருக்கும். அதனால் சேர்ப்பேன். நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். தேவைக்களவு தண்ணி ஊற்றிக்க. 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால் அதுக்கேற்றது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும், கொதிக்கிற வரைக்கும். அது கொதிச்சோன்னா அரிசியை போட்டுடலாம். போட்டோன்னே குக்கரை மூடி வச்சிட வேண்டியது. குக்கரை மூடி வச்சு நான் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால ஒரு 5 விசில் வச்சேன். அப்போ தான் நல்லா குலைவாக வரணும். நீங்கள் காலேஜ் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி, பேச்சுலர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 விசில் வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே ஊற வச்ச அரிசினால் வெந்துடும் சீக்கிரமாகவே. சரி, குக்கரை மூடி திறந்தோன்னே தக்காளி சாதம் ரெடி ஆகும். இந்த சுவையான தக்காளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நானே கொத்தமல்லி, புதினா எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இது சிம்பிள் 1 பாட் ரைஸ். கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாயிடும், அதனால்